சிம்பு தேவன் டைரக்ஷன்ல நம்ம யோகி பாபு லீட நடிச்சிருக்கிற படம் தான் போட். ஆகஸ்ட் மாசம் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இது ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த போட் படத்தோட ஓவர்சீஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் டென்ட் கோட்டா தான் வாங்கியிருக்காங்க. இந்தியால அமேசான் பிரைம் தான் வாங்க போறாங்க. இந்த போட் படத்தை இந்த வாரம் ஆகஸ்ட் 30 ஓவர்சீஸ்ல இருக்கிற டென்ட் கோட்டாலையும் அமேசான் பிரைம்லயும் பிரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்ததா தங்கலான் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல நம்ம சியன் விக்ரம் மாளவிகா மோகனன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த தங்கலான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லதான். ஆனா இந்த படமும் கலெக்ஷன்லயும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இது ஒரு ஆவரேஜான மூவி தான். தங்கலான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர செப்டம்பர் 13 தங்கலான் படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜ்ல பிரீமியர் பண்ண போறாங்க. பேச்சு பாலசரவணன் நடிப்புல இந்த ஆகஸ்ட் மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்த படம். இந்த பேச்சு படம் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஹிட் மூவி தான். இந்த பேச்சு படத்தோட ஓவர்சீஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம சிம்பிளி சவுத் தான் வாங்கியிருக்காங்க. இந்தியால அஹா தமிழ் தான் வாங்க போறாங்க. ஆகஸ்ட் 30 பேச்சு படத்தை ஓவர்சீஸ்ல இருக்கிற சிம்பிளி சவுத்ல பிரீமியர் பண்ண போறாங்க. அடுத்ததா டிமாண்டி காலனி 2 நம்ம அருள்நிதி நடிப்புல இந்த படத்தை அஜய் ஆர் நானமுத்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டிமாண்டி காலனி 2 படம் மெகா பிளாக்பஸ்டர் மூவி. இந்த டிமாண்டி காலனி 2 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர செப்டம்பர் 13 டிமாண்டி காலனி 2 படத்தை ZEE5ல பிரீமியர் பண்ண போறாங்க தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ்ல.